ஒரே ஒரு லோன் போதுங்க, நிம்மதியாக கட்டிட்டு போகிறேன் அப்படி முடிவெடுக்கிறதா தான் தாராளமாக இந்த லோனை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதம் இஎம்ஐ இந்த லோனை விட்டோமே, அந்த கார்டை கட்டாமல் விட்டோமே, இந்த டென்ஷன்லாம் இல்லாமல் ரிலாக்ஸாக ஒரே லோனை கட்டிட்டு நிம்மதியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். நிறைய கடன் இருக்கிறவங்களுடைய பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு பர்சனல் லோன் வாங்கியிருப்பாங்க, அதுக்கப்புறமா அந்த இஎம்ஐ கட்ட முடியல, வச்சுருந்தா ஒரு லோன் வாங்கியிருப்பாங்க, அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா பெரிய மழை போல் வந்து நிற்கும். ஸோ குறைஞ்சது ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுடைய பெரிய பிரச்சனை என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 2 கிரெடிட் கார்டு 3 கிரெடிட் கார்டு கண்டிப்பாக அவங்ககிட்ட இருக்கும். ஒரு பர்சனல் லோன் ஓடிட்டு இருக்கும், ஒரு இஎம்ஐ ஓடிட்டு இருக்கும். அவங்க வாங்குற சம்பளத்துக்கும் அவங்க போடக்கூடிய எஃபெக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது வட்டிலாம் கட்டுறது பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சூழ்நிலை தான் அவங்க கட்டிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தர மாதிரி ஒரு லோன் ஆஃபர் இருக்குது. அந்த லோன் ஆஃபர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டெபிட் கன்சல்டேஷன். ஸோ டெபிட் கன்சல்டேஷன் லோனை பற்றி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே, இவங்க லோன் ஆப்ல லோன் தராங்க, பேங்க்ல லோன் தராங்க. ஆக்சுவலாக இவங்க ஒரு பேங்கர். டெபிட் கன்சல்டேஷன்ல வந்து நிறைய விதமான வகைகள் வச்சிருக்காங்க. ஸோ இந்த லோனை வாங்குறது ரொம்ப சுலபமான விஷயம் தான். அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் இந்த லோன் கிடைக்கும், உங்கள்கிட்ட என்ன இன்கம் இருந்தால் இந்த லோன் கிடைக்கும், இதை வாங்குறதுக்கான வழிகள் என்னென்ன, எப்படி இதை வாங்கலாம், இந்த லோனை வாங்குறதுக்கான முக்கியமான விஷயங்கள் என்னென்ன டீட்டெயிலாக அந்த வெளியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை யூஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் பண்ணுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி வீடியோஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, தெளிவாக விளையாடுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. டெபிட் கன்சல்டேஷன் லோனை பொறுத்த வரைக்குமே 3 வகையா பிரிக்கலாம். ஒன்னு பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் அடிப்படையில் லோன் தருது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, உங்க கிரெடிட் கார்டு அல்லது உங்க பர்சனல் லோன் வச்சிருந்தீங்கன்னா அதோட அவுட்ஸ்டாண்டிங் க்ளோஸ் பண்ற மாதிரி ஒரு லோன். இன்னொரு வகையும் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஏற்கனவே கடன் வாங்கி வச்சிருப்பாங்க, கை மாத்தா கடன் வாங்கி வச்சிருப்பாங்க, அப்பேற்பட்டவங்களுக்கு லோன் தரக்கூடிய ஆப்ஷன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2 வகையை. ஃபர்ஸ்ட் 2 வகையை மட்டும் பார்க்கலாம். ஒன்று பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர், அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க பர்சனல் லோன் வாங்கி வச்சிருப்பாங்க, கிரெடிட் கார்டை வாங்கி வச்சிருப்பாங்க, அப்பேற்பட்டவங்க லோன் அடைக்கிறதுக்கான வழிகள் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்குமே இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன்ல நிறைய விதமான வகைகள் வச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி லோன் ஆஃபர் பண்றாங்க. ஸோ பர்சனல் லோன் தான் இவங்க மெயினா எய்ம் பண்றாங்க. அந்த பர்சனல் லோன்ல இது ஒரு வகையாக எடுத்து சொல்றாங்க. அதாவது உங்க வந்து பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் அடிப்படையில் லோன் தராங்க, உங்க எல்லா வித கடனையும் அடைக்கிறதுமான லோன் ஆஃபர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம். இந்த ஐசிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்குமே வெப்சைட்ல போய் பார்த்தாலும் சரி, அல்லது நீங்க ஒரு ஆப்ல போய் பார்த்தாலும் சரி, ஒரே விதமான வழிமுறைகள் இருக்கிறதுனால நான் ஆப்ல இருந்து இந்த விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்றேன். இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை நீங்க பிளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணீங்கன்னா, கிரெடிட் கார்டுக்கு உங்க தராங்க. கிரெடிட் கார்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் ஃபீஸ் ஃப்ரீன்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிரெடிட் கார்டு தராங்க. லோனை பொறுத்த வரைக்கும் பர்சனல் லோன் 10 lakhs வரையுமே பர்சனல் லோன் தராங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பர்சனல் லோன் பத்தி பார்க்க போறோம். ஸோ பர்சனல் லோன் நம்ம போகலாம். பர்சனல் லோன் அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்பர் கேட்குறாங்க. மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்த பிறகு டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஆப்ஷனும் அவங்க கொடுத்த பிறகு பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க. பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் கேட்குறாங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்த பிறகு உங்களுக்கு எவ்வளோ ஆஃபர் கிடைக்கும், இந்த பேன் கார்டுக்கு என்ன ஸ்கோர் இருக்குது, அதுக்கு எவ்வளோ ஆஃபர் கிடைக்கும்னு காட்டுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஸோ ஒரு 9,80,000 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன இஎம்ஐ, அதுக்கு என்ன விதமான டெண்டர்னு டீட்டெயில் காட்டுறாங்க. உங்களுக்கு ஓகே தோணுச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ். ஸோ டாக்குமெண்ட்ஸ் என்ன தரணும்னு உங்களுக்கு அடுத்தது சொல்கிறேன். ஸோ லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்கன்னா 20,000 40 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இது வந்து HDFC பேங்கோடைய பர்சனல் லோன் தராங்க. ஸோ 10 லட்சம் வந்து மினிமம் சாதாரண பர்சனல் லோன் இருக்கிறவங்களுக்கு. டெபிட் கன்சல்டேஷன் போறீங்களா, உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களுக்கு எலிஜிபிள் வச்சு தான் இருக்கும். ஸோ 10 லட்சமானாலும் சரி, 40 லட்சமானாலும் சரி, உங்களுடைய எலிஜிபிள் வச்சு தான் இருக்கும். ஸோ பர்சனல் லோன் இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 6 மாதத்துலேருந்து உங்களுக்கு 60 மாதம் வரைக்கும் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. வட்டியை பொறுத்த வரைக்கும் 11% வந்து 28% per annum போட வட்டி வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபா லோன் வாங்குறீங்க, 12 மாதம் இஎம்ஐ போகிறீங்க, வட்டி ஒரு 20% போடுறாங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் 3,500 ரூபாங்க ப்ளஸ் ஜிஎஸ்டி வருது சொல்கிறாங்க. மொத்தமாக எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா, கேட்டது 1 லட்ச ரூபா, 12 மாதத்தில் மொத்தமாக எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா 1,11,108 ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. இதே ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல இன்னொரு விஷயமும் இருக்கு, நான் ஒரு அடிஷனலாகவே சொல்றேன். ஸோ இஎம்ஐ கார்டு வேணுமா, நீங்கள் இஎம்ஐ கார்டும் வாங்கிக்கலாம். அதுக்கு எலிஜிபிலிட்டி பெருசாக தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு பேன் கார்டு இருந்தாவே போதும். ஒரு இஎம்ஐ கார்டு இவங்க தராங்க. எப்படி பஜாஜ் ஃபைனான்ஸில் ஒரு இஎம்ஐ கார்டு தராங்க இல்லையா, அதே போல் இவங்களும் இஎம்ஐ கார்டு தராங்க. 5 லட்சம் வரைக்குமே அதுக்கு ஆஃபர் தராங்க. அதுக்கு சாதாரண டீட்டெயில்ஸ் இருந்தாவே போதும் சொல்கிறாங்க. கிரெடிட் ஸ்கோர் 700+ இருந்தால் தாராளமாக இந்த விதமான இஎம்ஐ கார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல டாக்குமெண்ட்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா சாதாரண ஒரு பர்சனல் லோன் வாங்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸுக்கும் டெபிட் கன்சல்டேஷன் மூலம் வாங்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ நம்ம டெபிட் கன்சல்டேஷன் லோனை பத்தி பார்க்க போறோம். பேன் கார்டு, ஆதார் கார்டு, KYC டீடைல்ஸ் இது வந்து ரொம்ப சாதாரணமாக கேட்பாங்க. இது கொடுத்த பிறகு தான் உங்கள் பேன் கார்டு நம்பர் கொடுத்த பிறகு தான் உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ தர போகிறோன்னு சொல்ல போகிறாங்க. அதுக்கப்புறமா உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டை நீங்கள் போட போகிறீங்க. எனக்கு ஒரு 9 லட்ச ரூபா தேவைப்படுது, ஓகேன்னா போட போகிறீங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக பார்ப்பாங்க. 6 மாதத்துக்குண்டான பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்ப்பாங்க. அதில் எதுக்கு அதை பார்க்குறாங்கன்னா உங்களுடைய இன்கம் ரேஷியோ நல்லா இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா உங்களுடைய சேலரி ஸ்லிப்பு தான் சேலரி ஸ்லிப் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். இல்லைங்க நான் வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாயினா நீங்கள் வந்து ஃபார்ம் 16, அதாவது நீங்கள் போன வருஷத்துக்குனால ஃபார்ம் 16 இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ரிசிப்ட் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இது வந்து டெபிட் கன்சல்டேஷன் லோனுக்கு பார்ப்பாங்க. இது வந்து டாக்குமெண்ட்ஸ்க்கு பார்ப்பாங்க. எலிஜிபிள் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு லோன் இருக்குது. கிரெடிட் கார்டு ப்ளஸ் பர்சனல் லோனு அடைக்கிற மாதிரி லோன் இருக்குது. பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபருக்கு பெருசாக இருக்க வேண்டியதில்லை. ஒரு 700 ப்ளஸ் கிரெடிட் ஸ்கோர் இருந்தாவே உங்களுக்கு பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் லோன் கிடைக்கும். அதாவது ஏற்கனவே பர்சனல் லோன் வாங்கி வச்சுருக்கீங்க, 8 லட்ச ரூபா லோனுக்கு வந்து நீங்கள் ஒரு 4 லட்ச ரூபா லோன் அடைச்சிட்டீங்க, மீதி 4 லட்ச ரூபா இருக்குது, வட்டி கட்ட முடியல, கஷ்டப்படுறீங்க, மாதம் உங்களுக்கு ஒரு 17,000 ரூபா கட்டிட்டு இருக்கிறீங்கன்னா இவங்க அந்த லோனை அப்படியே பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு கம்மி பண்ணிவிட்டு அந்த வட்டி கம்மி பண்ணி இஎம்ஐ மாதம் வந்து 17,000 ரூபா கட்டுற இடத்துல ஒரு 12,000 ரூபா கட்டுற மாதிரி உங்களுக்கு இஎம்ஐ பிரித்து டியூரேஷன் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ ஈஸியாக உங்களுக்கு வட்டியும் கம்மி பண்ணுறாங்க, உங்களுக்கு டியூரேஷன் கம்மி பண்ணுவாங்க. இது எதனால் உங்களுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா மாதம் சமாளிக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். இது வந்து பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். இதுக்கு கிரெடிட் ஸ்கோர் ஒரு 700 ப்ளஸ் இருக்கணும், இன்கம் ரேஷியோ நல்லா இருக்கணும், நல்ல ஒரு வருமானம் இருக்கணும். அதாவது டேக் ஹோம் சேலரி 20% இருக்கணும். உங்களுக்கு சம்பளம் ஒரு 40,000 வச்சுக்கங்களேன், உங்கள் கையில் ஒரு 15-20,000 ரூபாவது வீட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியமாக எதிர்பார்ப்பாங்க. பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இல்லைங்க என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது, என்கிட்ட வந்து லோன் இருக்குது, கிரெடிட் கார்டில் இஎம்ஐ போட்டு வச்சுருக்கேன் அப்படி சூழ்நிலை இருந்தீங்கன்னா அதோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டு டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டு எதுக்கு வந்து க்ளோஸ் பண்ணோம்னா அதுக்கு வந்து ஃபோர் க்ளோசஸ் சார்ஜஸ் எவ்வளோ போடுவாங்க. இப்போ பேங்க்கில் க்ளோஸ் பண்ணோம்னா டக்குன்னு லோன் க்ளோஸ் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு ஃபோர் க்ளோசஸ் சார்ஜஸ் உங்களுக்கு போடுவாங்க. 4%, 3% இதெல்லாம் வரும். ஸோ அந்த சார்ஜஸ்லாம் சேர்த்துட்டு முக்கியமாக பார்ப்பாங்க ஏற்கனவே வாங்கியிருப்பீங்களா லோனு, அந்த ப்ராப்பராக நீங்கள் கட்டியிருக்கிறீங்களா, ஏதாவது விட்டு இருக்கீங்களா பார்ப்பாங்க. இன்கேஸ் அது ஏதாவது பிரச்சனை டிஃபால்ட் இருந்துச்சுன்னா கிடைக்க வாய்ப்பு இல்லை. இது வந்து அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ அப்படி இல்லாமல் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா அந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை வச்சுருவாங்க. உதாரணத்துக்கு ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு கடை இருக்குது, அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 9 லட்ச ரூபாய்க்கு இருக்குன்னா சரி இவருக்கு லோன் தரதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு உங்களுடைய இன்கம் செக் பண்ணுவாங்க. இன்கம் அதுக்கேற்றபடி இருந்துச்சுன்னா, அதாவது இருக்கிற இஎம்ஐல சமாளிக்கிற மாதிரி இன்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா பார்ப்பாங்க. கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பர், உங்களுக்கு 700 ப்ளஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கிடைக்கும். இந்த ஒரே ஒரு லோன் ஆஃபர் பண்ணி ஒரு 10 லட்ச ரூபா போடுவாங்க, இருக்கிறதெல்லாம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இதுக்கு சார்ஜஸ் போடுவாங்க. இதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் 4% கண்டிப்பாக இருக்கும். ஒரே ஒரு லோன் போதுங்க, நிம்மதியாக கட்டிட்டு போகிறேன் அப்படி முடிவெடுக்கிறதா இருந்தால் தாராளமாக இந்த லோனை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகமாக தான் இருக்கும், வட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா லோனும் க்ளோஸ் பண்ணுறாங்க இல்லையா, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒன் ஷாட் அப்படி பிளான் பண்ணிக்கிங்க. அப்படி பிளான் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக இந்த மாதம் இஎம்ஐ இந்த லோனை விட்டோமே, அந்த கார்டை கட்டாமல் விட்டோமே, இந்த டென்ஷன்லாம் இல்லாமல் ரிலாக்ஸாக ஒரே லோனை கட்டிட்டு நிம்மதியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த எதுக்கு இவ்வளோ ப்ரெஷர், இந்த இஎம்ஐ இந்த டேட்டு ஒரு நாளுக்கு தள்ளி விட்டுட்டு அதுக்கு வர கட்டணும் பெனால்ட்டி இதெல்லாம் இல்லாமல் ரிலாக்ஸாக ஒரே லோனை கட்டிட்டு நிம்மதியாக நீங்கள் போகலாம். ஸோ அதுக்கு வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து சூப்பரான சார்ஜஸ் சொல்கிறாங்க. ஸோ இன்கம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட டேக் ஹோம் சேலரி ஒரு 20% இருக்கணும்னு சொல்கிறாங்க. கிரெடிட் ஸ்கோர் 700 ப்ளஸ் இருக்கணும். ஸோ டெபிட் கன்சல்டேஷன் லோன் ஐடிஎஃப்சி பேங்க்கில் கிடைக்கும். முக்கியமாக ஆல்ரெடி உங்களுக்கு லோன்லாம் போயிருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு போய் விசாரிக்கணும். நீங்கள் அதுக்கு முன்பாக ஒரு பேன் கார்டு நம்பர் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன எலிஜிபிள் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ டெபிட் கன்சல்டேஷன் லோன் தரக்கூடிய ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பற்றி உங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். இது போல் நிறைய பேங்க்லாம் இருக்குது. மேலும் வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம்.